ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்தில் பெரிய அளவில் பரவி கொண்டிருக்கிற ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோன் கால்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு பயம் பலருக்கு இருக்கும். இது உண்மையா இல்லை ஃபேக் நியூஸா அப்படின்றத நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ரூமர் பரவிட்டு இருந்துச்சு. குவைட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் எல்லா அப்ளிகேஷனையும் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவது வாட்ஸ்அப் சேட்ஸ், ஃபேஸ்புக் மெசேஜஸ், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் ஆக்டிவிட்டி, மேலும் ஃபோன் கால்ஸ் கூட ரெக்கார்ட் ஆகுது. கண்ட்ரோல் ரூம்ல லிசன் பண்றாங்களாம். இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் பேனிக் ஆயிட்டாங்க. இந்த தகவல் வந்ததும் பல வெளிநாட்டவர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்தியன் மக்கள் கூட பயந்தாங்க. நம்ம ஃபோன் கால் பேசுறது சேஃபா இல்லையா, பிரைவசி இருக்குதா, சிலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணவே பயந்தாங்க. இந்த தகவல் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிருச்சு. இப்போ முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா, குவைட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தகவல்கள் எல்லாமே பொய்யானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஃபோன் கால்ஸ் மானிட்டர் பண்ண மாட்டோம், அப்ளிகேஷன் டேட்டா ஆக்சஸ் பண்ண மாட்டோம், பர்சனல் கான்வர்சேஷன் ட்ராக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சிஸ்டம் கூட எங்களிடம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குவைட் மினிஸ்ட்ரி ஒரு முக்கியமான வார்னிங் கொடுத்துருக்காங்க. அன்வெரிஃபைடு தகவலை யாரும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, இது ஃபேக் நியூஸா இல்லை ஒரிஜினல் நியூஸா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபேக் நியூஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா பேனிக் வரும், மக்கள் குழப்பமாகுவாங்க. அதனால அஃபிஷியல் சோர்ஸை மட்டும் நம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாரோட கால்ஸ் மானிட்டர் பண்ற அளவுக்கு பிராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. டெக்னாலஜி நிறையவே இருக்கு, பிரைவசி லாஸ் இருக்குது. அதனால இந்த ரூமர்ஸ் லாஜிக்கும் ஃபிட் ஆகாது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சோசியல் மீடியால வர்ற எல்லா தகவலும் உண்மை கிடையாது. ஷேர் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணுங்க, அபிஷியல் நியூஸை மட்டும் நம்புங்க. ஒரு சின்ன ஃபார்வர்டு மெசேஜ் கூட பெரிய பேனிக் கிரியேட் பண்ணும். குவைத்ல இருக்கிற வெளிநாட்டவர்கள், இந்தியன்ஸ் எல்லாரும் காமா இருங்க. எதுக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ப்ரைவசி சேஃபாக தான் இருக்குது. சட்டப்படி நடந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஃபைனலாக இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, மானிட்டரிங் நியூஸ் பொய்யான தகவல். மினிஸ்ட்ரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. யாரும் பேனிக்காக தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.